இந்த பதிவுல அபிமன்யுவோட முற்பிறவி கதையையும், அபிமன்யுக்கு 2 மனைவிகள் இருந்திருக்காங்க. அதுல 2வது மனைவி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச உத்திரை. முதல் மனைவி வத்சலா. அவங்களோட கதையை இந்த பதிவுல பார்க்கலாம். முற்பிறவியில அபிமன்யு வர்ஜா அப்படிங்கிற பேரோட ரோகிணிக்கும் சந்திர பகவானுக்கும் புதல்வனா பிறந்திருக்காரு. சந்திர பகவானுக்கு மிகவும் அன்புடைய புதல்வனாவும் இருந்திருக்காரு. ஒரு நாள் வர்ஜா சந்திர பகவான் கிட்ட போய், எனக்கு பூலோகத்துல பிறக்கிறதுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி சந்திர பகவான் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு சந்திர பகவான் தன்னோட அன்பான மகனை பிரிய மனம் இல்லாம, சரி உன் ஆசைப்படியே நடக்கட்டும், ஆனா 16 ஆண்டுகள் மட்டும்தான் நீ பூலோகத்துல வாழணும்னு, திரும்ப சந்திரலோகத்துக்கே திரும்பி வந்துடணும்னு சொல்லி அனுமதி கொடுக்கிறாரு. வர்ச்சாவும் தன்னோட தந்தைக்கு சத்தியம் செய்து கொடுத்துட்டு பூலோகத்துல பிறவி எடுக்க போயிடுறாரு. இந்த சத்தியத்தின் படிதான் அபிமன்யுவா யோக மாயாவான சுபத்திரைக்கும் பாண்டவர்கள்ல ஒருவரான அர்ஜுனருக்கும் அபிமன்யு பிறக்கிறாரு. சிறு வயதுல இருந்தே துவாரகையில தன்னோட மாமன்களான கிருஷ்ணர் கிட்டையும் பலராமர் கிட்டையும் போர்க்கலைகளை பயின்றுட்டு வராரு. காரணம், தன்னோட பெரியம்மாவான திரௌபதியோட அவமானங்களுக்கு பழி தீர்க்கிற விதமா போர்ல பங்கெடுக்கிறதுக்காக போர்க்கலைகளை கற்றுட்டு வராரு. இப்படி துவாரகையில இருக்கிற காலத்துல தன்னோட மாமாவான பலராமரோட புதல்வியான வத்சலா மேல அபிமன்யு காதல் கொள்றாரு. வத்சலாவும் அபிமன்யு மேல காதல் கொள்றாங்க. இந்த காதலுக்கு பலராமரோட மனைவி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காரணம், ஆண்டவர்களுக்கு எந்த தேசமும் அந்த நேரத்துல கொடுக்கப்படாததால. உடனே வத்சலாவை துரியோதனின் மகனான லக்ஷ்மணனுக்கு திருமணம் செய்து வைக்க திட்டம் தீட்டுறாங்க. ஆனா அபிமன்யு தன்னோட அண்ணனான கடோத்கஜன் உதவியால வத்சலாவை திருமணம் செஞ்சுக்கிறாரு. இதனால அபிமன்யுவையும் வத்சலாவையும் பழிவாங்க நினைக்கிறாரு லக்ஷ்மணன். அவர்களுக்கு பிறந்த குழந்தைய கொலை செய்திடுறாரு. இதனாலதான் விராட அரசரோட புதல்வியான உத்திரைய அபிமன்யுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு கிருஷ்ணர். குருஷேத்திர போர் தொடங்குது. போரோட 13வது நாள் தன்னோட 16 வயதுல அபிமன்யு வீரமரணம் அடைகிறாரு. அதன் பின்னர் உத்திரைக்கும் அபிமன்யுக்கும் பிறந்த புதல்வன் தான் யுதிஷ்டருக்கு பின்னர் வீணையில அமர்றாரு. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட அடுத்த பதிவுல பார்க்கலாம்.